இசையிலும் நடனத்திலும் தேர்ந்து கலையரசியானால் என் மகள், அவளது கலை விழாவின் புனித நாள் இப்படி ஒரு சம்பவம் நடப்பதா? வெந்து விட்டது மனம். இந்த காலத்திலே அவசரம் சேர்த்த அயோக்கியா, நீ மரகத மாலை திருடியது உண்மைதானே? சொல்லிவிடு. ஆமாம், சொல்லிவிடு. உள்ளதை சொல்ல ஊரேது, நல்லதை சொல்ல நாடேது. மகாராஜா, இவனை நம்ப கூடாது. எல்லாம் நடிப்பு. ஆமாம், சாகசம் புரிகிறான் என் சபையிலே. இவனே திருடன். ஆமாம், இவனே திருடன். நம்ப முடியவில்லை என்னால். மன்னா, அப்படியே திருடி இருந்தாலும் பைத்தியத்தை தண்டிப்பது முறையல்ல. பைத்தியக்காரன் இவனா நாமா? குருதேவா, குந்தவரின் சட்டப்படி திருடுபவனுக்கு தண்டனை மரணம் தான். என்றாலும் தங்கள் கருத்துக்கும் கௌரவம் கொடுக்க வேண்டும். வீரர்களே, இவனது கண்களை பிடுங்கி விடுங்கள். என் கட்டளை. ஆமாம், என் கட்டளை. என்ன கட்டி போட்டிருக்கீங்க? கல்யாணத்துக்கா? ஐயா, ஐயோ, இத பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கேங்க. பைத்தியமா இருந்தாலும் பார்வை நல்லா இருந்தது. அதையும் கெடுத்தாங்களே இந்த அயோக்கிய பசங்க. அந்த கஞ்சப்பிரபு கலிகாசன் இருக்கானே, நாளைக்கு குடும்பத்தோட திருப்பதிக்கு புறப்படுறானா. நல்ல சமயம். ஊருக்குள்ள சுத்துக்கால் போட்டு எது எதை எங்கெங்க பதுக்குறான்னு உறவு தெரிஞ்சுட்டு வாங்க. போங்க. தனியா ஒரு பொம்பளை வரா. அவ ஏழையா பணக்காரியா தெரியல. எவ்வளா இருந்தா தான் நமக்கு என்ன? பணக்காரியா இருந்தா பழுப்பு இறக்குவோம், ஏழையா இருந்தா ஒண்ணு செய்வோமா தம்பி? என்ன? அவளை நம்ம குகைக்கே இழுத்துட்டு போயிடுவோம். எதுக்கு? உனக்குதான் நாக்கு ருசியா வேணுங்கிறியே, சோறாக்க வச்சுக்கிடலாம்டா. இரு, இதோ வந்துட்டேன். நான் ஏழை, என்னிடம் ஒன்றுமே இல்லை. என்னை விட்டு விடுங்கள் ஐயா. பொய்யடிக்க ஆம்பளை அடிச்ச அரப்பணம், பொம்பளை பிடிச்சா பொண்ணு மணிம்பாங்க. எடுக்கிறது உண்மை சொல்றேன், என்னிடம் ஒன்றுமே இல்லை. மயிலே மயிலே இரவு கொடுன்னா குடுக்குமா? எடுக்க சொன்னா ஏய்க்கவா பாக்குற? ஐயோ, நீங்க எப்படி சிக்கினீங்க இவங்கிட்ட? நான் ஒரு அனாதை, போக்கிடமற்றவள். கட்டி அணைக்க வந்த ஒரு காமப்பேயிடம் இருந்து தப்பி ஓடி வந்தேன். ஐயோ பாவம், எங்க கூட வாங்க, நாங்க உங்களை காப்பாற்றுறோம். ஓடியடா, போயிடலாம். இதாம்மா எங்க வீடு. ஏதோ உண்டான வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு நல்ல காலம் பிறக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். வணக்கம் குருதேவா. வாழ்க. கீதாஞ்சலி, உன் திருமணம். ஆமாம், உன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதோபா, பல நாட்டு இளவரசர்களின் படங்கள் வந்துள்ளன. பார்த்துக்கொள். ஆமாம், பார்த்துக்கொள். அப்பா, என் திருமணம் குறித்து நான் ஒரு சபதம் செய்திருக்கிறேன். சபதமா? என்ன அது? ஆமாம், என்ன அது? அப்பா, இசைக்கலையில் தேர்ச்சி பெற்ற நான் என்னை விட சிறந்த கலைஞனை மணப்பதே பொருந்தும். எனவே கல்லுருக பாடும் வல்லமை உள்ள கலைஞன் எவனும் அவனுக்கே மாலை இடுவதென சபதம் செய்துவிட்டேன். சபதம் செய்து விட்டாயா? நிறைவேறுமா? ஆமாம், நிறைவேறுமா குருதேவா? மன்னா,
கலைஞானம் செழித்து வளரும் போது கற்பனை மிகுந்துவிடும், பிரத்யட்ச நடைமுறைகள் மறந்துவிடும். கீதாஞ்சலியின் இந்த முடிவு அவளது கற்பனை கனவுகளின் விளைவு. நிறைவேற வேண்டுமே, கிடைக்க வேண்டுமே அத்தகைய கலைஞன். ஆண் சந்ததியற்ற எனது ஆட்சியை அவனை ஏற்று நடத்த வேண்டுமே, ஆமாம்ச வேண்டுமே. மனம் தளர வேண்டாம் மன்னா. சற்று கடினம் என்றாலும் காலம் வரும்போது எல்லாம் கைகூடும். குருதேவா, நான் அவசரப்பட்டு விட்டேனா? பாதகமில்லை கீதாஞ்சலி, எண்ணம் நிறைவு. அழகிலே சிறந்தவன், அறிவுச் சுவையிலே கனிந்தவன், அன்பு காட்ட மறுக்கின்றானே என்னிடம். ஐயோ, ஒப்பிவிட்டால் இன்பம் ஓடோடி வராதோ? சம்மதித்தால் கிட்டிடுமே சாயுச்சி பதவி. விட்டு விடுவதா? முடியாது. என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறார்? என்னை நீ கொடுமைப்படுத்துவதால் தான். உனக்கு கேடு செய்ய நான் மனதால் நினைக்கவும் இல்லையே. சித்திரவதைப்படுகின்ற எனக்கல்லவா அது தெரியும். ராஜா, என் மனதை திருடிவிட்டாய். உன் பொன்மேனி என் புத்தியை கலக்கிவிட்டது. உன் நளினமான பேச்சு என் நரம்புகளில் இன்பத்தை பாய்ச்சி விட்டது. நாம் ரதியும் மதனமாக இருப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் ராஜா? ஏராளமாக அனுபவித்து விட்டேன். பட்டதெல்லாம் போதும், விட்டுவிடு என்னை. கைக்கு வந்த முத்துமாலையை மார்பில் அணிந்து அழகு பார்க்காமல் எப்படி ராஜா விட முடியும்? இணங்கினால் இன்பம் பெறுவாய், பிணங்கினால் குக்கலாக குமைய வேண்டியதான். என்ன சொல்கிறாய் ராஜா? அற்ப இன்பத்தை பிரதானமாக மதித்து இனி ஒரு காலம் ஒழுக்கம் தவற மாட்டேன், இணங்க மாட்டேன் உனது இச்சை. அப்படியானால் நீ மனிதனாக வாழ மாட்டாய். என்ன விழிக்கிறாய்? என்ன அற்புதமான காட்சி! நித்திரையிலே நான் கண்ட சித்திர பாவையோ, சிங்கார தோகை மயிலோ, வெங்கொடுமை தீர்க்க வந்த வானகத்து தேவதையோ, வையகத்து வனப்பரசியோ. பாவை, உன் முழுமையான அழகையும் இந்த மூடன் இப்போதுதான் காணுகின்றேன். கண்டு கொண்டாயா ராஜா? காதல் கொண்டாயா கண்ணாளா? வா வா. பாவை ராஜா, ஆனந்தம். கொஞ்சம் மருந்து. நானே அருந்துகிறேன். பாவை, உன் காதலை என்னால் இனி என்றுமே மறக்க முடியாது. ராஜா, நான் உனக்கு, நீ எனக்கு. இந்த இன்பம், இந்த சுகம் என்னைக்கு நமக்குத்தான். இனிமே எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். மூலிகை தோட்டம் கொஞ்ச நாள் போகட்டும், அது உனக்கே ராஜா. ஐயோ, அது எப்படி இருக்கும் என்றே எனக்கு தெரியாது. இதோ எல்லாம் இந்த மந்திர கோயில். அப்புறம் ஆகட்டும் ராஜா, இப்போ விருந்து. இதோ நான் தருகிறேன். இந்த இன்னும் கொஞ்சம்.
என்னை மோசம் செய்யவா துணிந்து விட்டாய்? என்னிடமிருந்து தப்ப முடியாது. துளைந்து போ. ஒரு நாள் தான் உன் வாழ்வு. வெளியே போனால் விடியற் காலம் சுய உருவம் கிடைக்கும். பொழுது விடிந்ததும்